ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கட்டும், அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்கும் எமது உரிமையை பறிக்க முற்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை கொழும்பு நகரில் ஒன்று சேர்ப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். இஸ்ரேலில் இடம்பெறும் மனித படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞனை கைது செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்பினர் கொழும்பில் நடாத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், இஸ்ரேல் ராணுவத்தின் குண்டு தாக்குதலில் இதுவரை 50,000 பேர் வரை கொலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 20,000 பேர் சிறுவர்கள். இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் மனிதாபிமானத்திற்காக பல்வேறு வகையில் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது ஸ்டிக்கர் ஒட்டியமைக்காக கைது செய்யப்பட்டிருக்கும் இளைஞனும் தனது மன வேதனையையே ஸ்டிக்கர் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது எவ்வாறு பிழையாக முடியும்? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இஸ்ரேல் பக்கம்தான் இருப்பது என்றால் அதனை வெளிப்படையாக கூறுங்கள். அப்போது பிரச்சினை முடியும். அதன் பின்னர் நாங்கள் உங்களை பற்றி பேசப்போவது இல்லை. பலஸ்தீனம் தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் இரட்டை வேடம் தற்போது வெளிப்பட்டுள்ளது. அரசாங்கம் ஏன் இஸ்ரேலுக்கு இந்தளவு அச்சப்படுகின்றது? இஸ்ரேலுக்கு எதிராக உலக மக்கள் இன்று வீதிக்கு இறங்கியுள்ளனர். மனித குலத்திற்கு எதிராக இஸ்ரேல் நடாத்தும் இன அழிப்புக்கு எதிராக மக்கள் அணி திரண்டுள்ளனர். அதனால் கைது செய்யப்பட்டிருக்கும் இளைஞன் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பதில் சொல்ல வேண்டும். இதில் இருந்து தப்பிச் செல்ல முடியாது. ஜனாதிபதியின் அரசாங்கம் பலஸ்தீனத்திற்காக முன் நிற்பதாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் உங்களின் போலீசார் பலஸ்தீனங்களுக்காக செயல்பவர்களின் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு, அடக்குவதற்கு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர். அதனால் அரசாங்கம் தொடர்ந்து இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுவதாக இருந்தால் அப்படியே செயல்படட்டும். அது தொடர்பில் எங்களுக்கு பிரச்சினை இல்லை. ஆனால் பலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்கும் எமது உரிமையை பறிக்க முற்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை கொழும்பு நகரில் ஒன்று சேர்ப்போம் என்பதை அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் நாடு பூராகவும் தொடர்ந்தும் ஸ்டிக்கர் ஒட்டுவோம், சுவரொட்டிகளையும் ஒட்டுவோம். அனுரகுமாராவின் அரசாங்கத்திற்கு முடிந்தால் அதனை கலட்டி பார்க்கட்டும். எமது வாகனத்திலும் நான் ஸ்டிக்கர் ஒட்டுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.